ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி வந்தது, இதெல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தமிழ் சினிமாலையும் நிறைய ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாங்ஸ்க்காக ஒரு பக்கம், அந்த சாங் இல்ல, அந்த சாங் வந்து ஏஐ வாய்ஸ் கிடையாது, அது விஷாலனா வாய்ஸ் தான். இறந்து போன சிங்கர்ஸோட வாய்ஸை ரீக்ரியேட் பண்றதுக்காக ஒரு பக்கம் ஏஐ யூஸ் பண்றாங்க. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. அது மட்டும் இல்லாம ஆக்டர்ஸோட யங்கர் வெர்ஷன்ஸையும் இறந்து போன ஆக்டர்ஸை திரும்ப ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கும் ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. It is fake. To double check this, I need to take this uranium to my lab. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ண போறோம். இல்லாத ஒருத்தரை ரீக்ரியேட் பண்ண முடிஞ்ச ஏஐ, இல்லாத ஒருத்தரோட வாய்ஸை வச்சு திரும்ப அவங்களே பாடின மாதிரி பாட வைக்க முடிஞ்ச ஏஐயால ஒரு சினிமாவுக்காக ஒரு கதை எழுத முடியுமா, அதுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போறோம். How is it possible? Sir, how do I know, sir? Yeah. You're right. How do you know? Yeah. உங்களுக்கு எப்படி தெரியும்? Yes. இன்னைக்கு அந்த டீப்சீக் ஏஐ வச்சுக்கிட்டு நம்ம அதுகிட்ட தமிழ் சினிமால ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படம் எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்டோரியை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். ஏற்கனவே 3 டைம் டெஸ்ட் பண்ணி நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அதோட ரிசல்ட்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். Just a small surprise for you, mama. 3 டைம் ஏஐ வந்து 3 ஸ்டோரி எழுத சொல்ல போறோம். அதோட ரிசல்ட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்க போறோம். அந்த ரிசல்ட்ஸை வச்சு ஏஐக்கு தமிழ் சினிமா பத்தி எவ்வளவு தெரியுது, தமிழ் சினிமா ஃபேன்ஸை பத்தி எவ்வளவு தெரியுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேச போறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போது. 2-3 நாளா ஒர்க் பண்ணி இந்த வீடியோக்கு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்தது தமிழ் சினிமாக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படம் எடுக்கிறதுக்கு நல்லதா ஒரு ஸ்டோரி கொடு அப்படின்னு தான் கேட்டேன். எடுத்த உடனே வெற்றி கொடி அப்படின்னு டைட்டில் வச்சு சூப்பரா ஒரு ஸ்டோரி எழுதி கொடுத்தது. ஏன்னா என்னடா சொல்றீங்க, வெற்றி கொடின்ல டைட்டில் வைக்குது, இது நிஜமாவே சைனீஸ் ஏஐ தானா இல்ல நம்ம ஊர்ல எவனாவது ரெடி பண்ண ஏஐயா அப்படின்னு எனக்கு டவுட் ஆகுற அளவுக்கு நான் ஷாக் ஆயிட்டேன். அடுத்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அதுவே வந்து கேஸ்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுது. விஜய் சேதுபதி தான் ஹீரோ, நயன்தாரா தான் ஹீரோயின், சூர்யா தான் வில்ல அப்படின்றது எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. நாட்டுல இவ்வளவு பெரிய ஓட்ட இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஏண்டா ஒரு காலத்துல எப்படி இருந்தவர் தெரியுமாடா எங்க அண்ணா, ஒரு கடைசியா ஒரு 2-3 வருஷமா படம் எல்லாம் நல்லா போகல, பெருசா ஹிட் ஆகல அப்படிங்கறதுக்காக உடனே அவரை வில்லன் ஆக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. நான் உங்ககிட்ட ஸ்டோரி தானே கேட்டேன், நீ என்ன காஸ்டிங் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேக்குற. சரி, நம்ம என்ன கதை தான் அப்படி எனக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட் ட்ரைல அப்படின்னு சொல்லி டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஹீரோ விஜய் சேதுபதி லோக்கல்ல ஒரு ஜிம் நடத்துறாரு. வில்லன் சூர்யா வந்து அங்கேயே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வச்சிருக்காரு. ஹீரோயின் நயன்தாரா வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாமா, அவங்களும் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி செட்டப் இருக்கப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்பரேட் கம்பெனி வில்லேஜ்ல ஏதோ ட்ரை பண்றாங்க, ஹீரோ எதிர்க்கிறாரு, ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. வழக்கம் போல ரொமான்ஸ், பாட்டு, கிளைமேக்ஸ், ஃபைட்டு, இதேதான், புதுசா எதுவும் கிடையாது. இது எல்லாம் முடிச்சுட்டு மூவி முடியும் போது, அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அப்புறமேட்டு ஒரு பாட்டு போடுங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு வேற ஏஐ சஜஸ்ட் பண்ணுது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததா பாட்டுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருச்சு ஏஐ. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, பாட்டுக்கு தான் டைட்டில் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா மாஸ் மசாலா படம்னு சொல்லிட்டோம்ல, உடனே வந்து டைரக்டர் அட்லி அப்படின்னு கொடுத்துருக்கு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு இது கூட விளையாடி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், படத்துல காமெடி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் சேர்த்தி காமெடி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா நான் அப்படி கேட்ட உடனே சர்வர் பிஸி, கான்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிடுச்சு. 2வது டைம் பண்ணதுல என்ன ஷாக்னா, திரும்பவும் ஸ்டோரிக்கு வந்து வெற்றி கொடினே டைட்டில் வச்சுது. உனக்கு தெரிஞ்சதே இது ஒண்ணுதானாடா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த டைம் டைட்டில் மட்டும்தான் அதே மாதிரி, ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போல. ஏன்னா இந்த டைம் விஜய் ஆர் சூர்யா வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஹீரோ வந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அப்படின்னு கூட சொல்லுது. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இப்பதான் கரெக்டா தமிழ் சினிமா பாயிண்ட்டுக்கே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். வழக்கம் போல வில்லன் வந்து ஒரு கார்பரேட் வில்லன் தான், வில்லேஜ்ல வந்து ஒரு ஃபேக்டரி கட்டணும், அதுக்காக மக்களோட நிலத்தை புடுங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. திரும்பவும் 2வது டைமும் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஹீரோ வந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்னு ஏற்கனவே சொல்லிருச்சுல. ஒரு ஃபைட் சீன்ல ஹீரோ வந்து அவரோட ஆட்டோவையே வெப்பனா யூஸ் பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து யோசிச்சு எழுதி இருக்கு.
வழக்கம் போலதான் மக்களோட நிலத்தை வில்லன் அபகரிக்க பாக்குறான், அதை ஹீரோ காப்பாத்துறாரு. ஹீரோயின் வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கனால அவங்களும் ஹீரோ கூட சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ஈஸியா வழக்கம் போல கதையை முடிச்சிருச்சு. இந்த டைம் வந்து எமோஷனல் டெப்த் கம்மியா இருக்கு, கொஞ்சம் எமோஷனல் டெப்த் ஆட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் வந்து சர்வர் பிஸின்னு கையை விரிச்சிட்டான். புரியலையே. 3வது டைமும் வெற்றி கொடின்னு டைட்டில் வந்ததுன்னா தூக்கி போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. 2 டைம் ட்ரை பண்ணப்ப வெற்றி கொடினே டைட்டில் புடிச்சிட்டு இருந்தான். 3வது டைம் வந்து வீர தேசம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கான். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஆனா இந்த டைமும் ஹீரோயின் வந்து ஜேர்னலிஸ்ட் தான், வில்லன் வந்து கார்பரேட் தான். என்னடா இது? 3வது டைமா ஸ்டோரி கேட்டப்ப இந்த டைம் வந்து என்னை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. காமெடி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கோப் இருக்க மாதிரி ஒரு கதை எனக்கு எழுதி கொடுத்தது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. கிராமத்துல பிறந்த ஹீரோ சென்னையில இருக்காரு. அவருக்கு ஊர்ல இந்த பொலிட்டீஷியன் வில்லன் வந்து நிறைய மக்களுக்கு கெடுதல் பண்றான்னு தெரிஞ்சு திரும்பவும் சென்னையில இருந்து ஊருக்கு வந்து மக்களை காப்பாத்துறாரு. இவ்வளவுதான் கதை. இந்த டைமும் வந்து நிறைய கீ சீக்வன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு, காமெடியனுக்கு என்ன சீனு, அதெல்லாம் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி இருக்கு. இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. இந்த டைம் வந்து அதுவே நிறைய காமெடிக்கு ஸ்கோப் இருக்க மாதிரி காமிச்சதுனால காமெடியை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நிறைய காமெடி இருக்க மாதிரி எனக்கு இதே கதையை எழுதி கொடுன்னு சொல்லி நான் கேட்டேன். திரும்பவும் சர்வர் பிஸின்னு சொல்லி தப்பிச்சிருவான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் தான் ஷாக் ஆயிட்டேன். இந்த டைம் நிஜமாவே காமெடியை எக்ஸ்ட்ராவா சேர்த்தி கொடுத்து சூப்பரா எழுதி கொடுத்தது. அப்ப சர்வர் பிஸின்னு 2 டைம் சொன்னது உண்மைதான் போல. நான் தான் வந்து எதுவும் தெரியாம இது தப்பிச்சு ஓடுறதுக்காக இப்படி சொல்லுதுன்னு நினைச்சிட்டேன். சாரி சார், ஹியூமன் நேச்சர். ஸ்டோரியை மொதல் டைமா எழுதி கொடுத்தப்ப ஒரே ஒரு காமெடி கேரக்டர் தான் இருந்தது. ஆனா நான் காமெடி நிறைய ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எக்ஸ்ட்ராவா 3 கேரக்டர்ஸ் காமெடிக்கு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம காமெடி சீனுக்கு ஐடியாஸும் கொடுத்திருந்தது. ஒரு இடத்துல அனிமல்ஸ் கிட்ட அடி வாங்குறாரு, இன்னொரு இடத்துல வந்து தப்பா ஒரு விஷயத்த பண்ணி அடி வாங்குறாரு, இன்னொரு பக்கம் குழந்தைங்க கிட்ட தப்பா பண்ணி அசிங்கப்படுறாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தமிழ் சினிமால ஏற்கனவே இருக்க காமெடி ஐடியாஸ் நிறையாவ அது திரும்ப யூஸ் பண்ண சொல்லி ஐடியா கொடுக்குது. இந்த விஷயத்துலதான் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். மொதல் 2 டைமும் சரி 3வது டைமும் சரி ஒரே மாதிரி கதை தான் சொல்லுச்சு. ஆனா இந்த காமெடியை ஆட் பண்ணி கொடுங்க, இந்த காமெடியை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அது சீரியஸாவே ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணிச்சு. எழுதி கொடுத்த கதையோ இல்ல எழுதி கொடுத்த சீன்ஸோ வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு யூனிக்கா இருக்கு, எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்குங்கிறத பத்தி எல்லாம் நம்ம இன்னொரு நாள் பேசிக்குவோம். ஆனா இவ்வளவு வேலையை இதால பண்ண முடியுது, இந்த இடத்துல காமெடி வச்சா நல்லா இருக்கும், இந்த காமெடி கேரக்டரை இப்படி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் முதற்கொண்டு அது சஜஸ்ட் பண்றது வந்து சீரியஸா பயங்கர இம்ப்ரெசிவான விஷயம் தான். டீப்சீக் ஏஐ கிட்ட 3 டைம் ஸ்டோரி எழுத சொல்லி கேட்டு 3 டைம் ரிசல்ட்ஸும் வாங்கினதுல எனக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சுது. அதெல்லாம் தான் அடுத்து ஷேர் பண்றேன். தமிழ் சினிமாக்கு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு டைட்டில் வந்து எப்பவுமே வெற்றி வீரம் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம 3 டைம் கேட்டப்ப 3 டைமே கதை வந்து கிராமத்துல நடக்கிற மாதிரிதான் வச்சிருக்கு. சிட்டி பத்தின கதையெல்லாம் அதுகிட்ட இல்லையா, அவ்வளவுதான் ஃபீட் பண்ணிருக்காங்களா, இல்ல கிராமத்துல நடந்தாதான் அது மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அது மண்டையில ஏறி இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ரீசனுக்காக ஹீரோயின்னாவே அவங்க ஜேர்னலிஸ்டா இருந்தாதான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அவரோட மண்டைக்குள்ள ஆள் மனசுக்குள்ள யாரோ பதிய வச்சிருக்காங்க. 3 டைமே ஹீரோயின் வந்து ஜேர்னலிஸ்ட் தான் சொல்லுச்சு. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. அதே மாதிரி வில்லன்ஸ்னாவே கார்பரேட் வில்லன்ஸ் தான் மக்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க, மக்களை காப்பாத்துறவன் தான் மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் சினிமா கிராமரை வந்து சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கு. 3 டைம் கேட்டப்ப நிறைய சீன் ஐடியாஸ் கொடுத்தது, நிறைய டைலாக் ஐடியாஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுத்தது. எல்லாமே சூப்பருங்களாம் நான் சொல்ல வரல, ஏற்கனவே இருக்கிறதா நிறைய சொல்லியிருக்கு. ஆனா ஒரு சில விஷயம் வந்து சீரியஸா இம்ப்ரெசிவா தான் இருந்தது. மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு கேட்டதுனால தொடர்ந்து ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துதா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி ரொமான்ஸ், காமெடி, இல்லைன்னா பிளாக் காமெடி, இந்த மாதிரி நிறைய ஹாரர், இந்த மாதிரி வித்தியாசமான ஜேர்னல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வரும் நான் நினைக்கிறேன். இது வந்து இப்போதான் ஏஐயோட ஸ்டார்டிங் பாயிண்டே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறதே இப்பதான் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே இவ்வளவு நல்லா பண்ணுது அப்படிங்கிறது
ரொம்ப ஷாக்கிங்காவும் சர்ப்ரைஸாவும் இருக்கு. போக போக இது இன்னும் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறதும் யோசிக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. இதே மாதிரி வெற்றிமாறன் சார் மாதிரியோ இல்ல கௌதம் மேனன் சார் மாதிரியோ இல்ல சங்கர் சார் மாதிரியோ இல்ல நம்ம ரைட்டர் சுஜாதா சார் மாதிரி கிரேசி மோகன் சார் மாதிரி இவங்கள மாதிரி எல்லாம் எழுத வச்சு பார்க்கலாமா, அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா, அது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனிவே ஐ ஜஸ்ட் ஹோப் யூ லைக் டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோ பத்தி சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் வந்து உங்களை பாக்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.